ஆச்சரியமா ராமன மாதிரியே இருப்பா. பரதன் அப்படின்னு ஒரு குழந்தை இருக்கான், சத்ருகுணன்னு ஒரு குழந்தை இருக்கான். அவளை கொடுத்துட்ட கையோட ஒரே சம்பந்தி ஆயிடலாம், எல்லாம் முடிச்சு விடலான்னு உடனே அந்த ஜனகர் பக்தி உடையவனா இருக்கிறதுனால, ஆச்சரியமான குடும்பமா இருக்கிறதுனால உடனே சரின்னு ஒத்துண்டா. ரிஷியை சேவிச்சான். உடனே அவ வரத்துக்குள்ள இந்த விஷயத்தை 4 பேரையும் முடிச்சு வச்சு தகவலை தசரதனுக்கு சொல்லி அனுப்ப அங்கேருந்து சீர்சனத்தியோட வராளாம். அந்த சீர்சனத்தை ஆரம்பத்தில் யார் கொண்டு வந்தாளோ அவ மித்திரையில நிற்கிறாளாம். அந்த சீர்சனத்தை முடிவு இருக்கக்கூடிய கூட்டம் அயோத்தியில் நிற்கிறதா. அவ்வளவு நடுவில் ஒரு உளுத்து போட இடம் இல்லைங்கிற இன்னொரு சப்தம் சொல்லக்கூடாது. அதுக்காக உளுத்து போட கல்யாணம் இல்லையோ, அதனால உளுந்து போட கூட இடம் இல்லையா, அவ்வளவு நெருக்கடியா இருக்கும். அப்படி அற்புதமாக ஆச்சரியமான மேடையில பங்குனி உத்திரத்தன்னைக்கு கல்யாணம்னு பார்த்தேன்னா பார்வதி கல்யாணம் பங்குனி உத்திரத்துல, வள்ளியினுடைய கல்யாணம் பங்குனி உத்திரத்துல, அதனால சீதையினுடைய கல்யாணம் பங்குனி உத்திரத்துல, நம்முடைய ஆண்டாளுடைய கல்யாணம் பங்குனி உத்திரத்துல, ஆச்சரியமான பங்குனி உத்திரத்துல ஆச்சரியமாக அந்த ஜனகன் தாரை வார்த்து கொடுக்க பாணிக்கிற கணம் கைத்தளம் பற்றி எப்படி கைத்தளம் பற்ற கணா கண்டேன்னு ஆண்டாள் சொன்னாலோ, அம்மி மிதிக்க கணா கண்டேன்னு சொன்னாலோ, வைதிக பிரக்கிரியைகள் எதுவும் குறையாதபடிக்கு அந்த குழந்தைய அப்படி கையில பிடிச்சிட்டு ஆச்சரியமாக முன்னோர்களுடையதான விற்த்தாந்தங்கள்லாம் சொல்லல, அவளுடைய பரம்பரை பேரெல்லாம் சொல்லி இன்னாருடையதான கொள்ளு பேத்தி, இன்னாருடையதான பேத்தி, இன்னாருடையதான பொண்ணு, அதே மாதிரி இன்னாருடையதான கொள்ளு பேரன், இன்னாருடைய பேரன் பிள்ளை அப்படின்னு அந்த பரம்பரையை சொல்லி கோத்திரத்தை சொல்லி ரொம்ப அற்புதமாக மகான்கள் முன்னிலையில, ஆச்சரிய பெரியவர்களுடைய முன்னிலையில அந்த கையை பிடிச்சி அப்படி ராமன் சீதையினுடைய கையை பிடிச்சி ராமனுடைய தாமரை போன்றதான திருக்கைகளை கொடுக்கிறாளாம். இயம் சீதா மம சுதா சக தர்மச்சரீதவ பிரதீச்சைனாம் பத்ரந்தே பாணிங் கிருண்ணேஷ்வ பாணினா அப்படி கொடுத்தாராம். அப்படி கைத்தலம் பட்டி அக்னியை பிரதட்சணம் பண்ணி ஆச்சரியமான பாணிக்கிரகணம் சப்தபதி எல்லாம் முடிஞ்சது. தேவர்கள்லாம் புஷ்பவருஷம் பண்றார்கள். ரொம்ப அற்புதமான இந்த கல்யாணத்தை சீதையினுடையதான சீதாராமனா சேவை சாதிக்கக்கூடிய கல்யாண மகோத்சவத்தை யாரெல்லாம் சேவிக்கிறாளோ, யாரெல்லாம் இதுகாரம் கேட்டாளோ அவளுக்கு எந்த விதமான குறையும் இல்லாதபடிக்கு ராமகிருஷ்ணன் சுவாமி ஏற்பாடு பண்ணதான அவருடைய குடும்பத்திலையும் சமஸ்தமான மங்களங்கள்லாம் ஏற்பட்டு இன்றுக்கும் ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த சத்சங்கமானது கம்பன் குழுவில் இருக்கக்கூடியவா எல்லாரும் வந்திருக்கிறவா எல்லாரும் எந்த விதமான குறையும் இல்லாம தொடர்ந்து அடியனையும் கூட்டு ஆதரிச்சுட்டு இருக்கணும்னு சமயத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்கு அடியருடைய குருநாதருடைய கல்யாணபுரம் ஆராதனாச்சார சுவாமியுடைய திருவடியில தெரிஞ்சின்றதான கதாகால க்ஷேமத்தினால்தான் இவ்வளவு தூரம் என்னால் சொல்ல முடியாது. அவரால் தான் ஒரு பொருளாக ஆனேன்னு அவரையும் இந்த சமயத்துல நான் தியானம் பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹி நான்யதः தஸ்மை வெங்கடநாதாய மம நாதாய மங்களம் ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மகீம் மகீஷாः கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து. இவ்வளவு சுருக்கமான நேரத்துல இவ்வளவு பெரிய கதைய நிறைய பாடல்களோட ஸ்லோகங்களோட இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே கேட்கறதுக்கு ஆச்சாரியார்கள் மூலமா கேட்கறதுக்கு ராமன் அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு தான் நினைக்கணும். எங்க குடும்பத்தின் சார்பாக அவர்களுக்கு ஒரு சிறு நன்றியுரை செய்வதற்காக என்னுடைய தந்தையை அழைக்கிறேன். முப்பரம் பொருளுக்குள் முதலே மூலத்தை இப்பரம் துடைத்தவர் எய்தும் இன்பத்தை அப்பனை அப்பினுள் அமிழ்தை தன்னையே ஒப்பனை ஒப்புமை செய்ய ஒண்ணுமோ. ஸ்ரீராமநவமி அன்று ஸ்ரீரங்கத்திலே இருந்து வந்த ஸ்ரீ ரங்கநாதாச்சாரியார் அவர்கள் சீதா கல்யாண வைபவத்தை ஆனந்தமாய் உபன்யாசம் செய்து ஸ்ரீ சுந்தரநாயகி இல்லத்தை கேட்போருடைய உள்ளத்தை ஸ்ரீயம்பதியான
ஸ்ரீமகள் விலாசமாய் ஆனந்தப்படுத்தி இருக்கிறார்கள்.